எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் போல் தம்முடைய பயணம் இருக்காது என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருகிறதோ இல்லையோ புதிய வாக்காளர்கள் வருவதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்ஓயுக்கள் பற்றி பிரஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவுப்புகள் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் செல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரலையா, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை.